இருக்காரு. என்னத்துக்கு நம்மளை கூப்பிட்டு விட்டாரு? வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டியா, என்ன எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்கன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். ஐயோ அம்மா, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியலையா? நம்ம பையன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறான். நம்ம ஊர் ஓட்டெல்லாம் அவனுக்கே போடுறபடி சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் அந்த லதா கேட்பாங்க. அந்த லதா சொன்னாதான் நம்ம தெரு ஆட்கள்லாம் கேட்பாங்கன்னு சொல்றாங்க. அதான் நம்ம பையன் நிக்கிறதுல சந்தோஷம் தான். ஆனா அந்த லதா நான் சொன்ன உடனே கேட்கலாம் மாட்டா. வேணும்னா என் மருமக கிட்ட சொல்றேன், அவ சொன்னா கேப்பா. ஏன்னா அவ எல்லாரும் தான் ஒரு கூட்டணி. ஐயோ அம்மா, உங்க மருமக கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கம்மா. என் மகன் தான் இந்த தொகுதியில ஜெயிக்கணும். ஐயோ ஐயா, தம்பி ஜெயிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவகிட்ட நான் பேசினாலாம் எடுபடாது. வேணும்னா அவங்க மாமியார் கிட்ட சொல்றேன். ஐயோ அம்மா, அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிடுறேன். நான் என்னையா கேட்க போறேன்? என் மவனுக்கு நல்ல ஒரு கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருங்க. அவன் ஒன்றும் படிக்கல, ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டாலே தான். நீங்க நினைச்சா முடியும். அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஐயோ அம்மா, உங்க மகனுக்கு வேலை என்ன? சொந்தமா கடையே போட்டு கொடுத்துறேன், போதுமா? இன்னும் என்னையா, கவலையை விடுங்க. நம்ம தொகுதி ஓட்டு பூரா தம்பிக்கு தான். நம்ம தம்பியோட சின்னம் கோமண சின்னம். நீங்க அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். என்ன கோமண சின்னத்திலேயே உங்களுக்கு ஓட்டு எல்லாரையும் போட சொல்லிடுறேன். அப்ப நான் வரேன்யா. சரிங்கம்மா. என்ன டாடி நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஓட்டுக்காக இந்த கிழட்டு பொம்பளைட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், ஓட்டோட பவர் என்னன்னு உனக்கு இன்னுமா புரியல? ஒரு ஓட்டுல தோத்தவங்களும் உண்டு, ஒரு ஓட்டுல ஜெயிச்சவங்களும் உண்டு. டேய், சாதாரணமா நினைக்காத. இவங்க எல்லாரும் நமக்கு அடிமையா இருக்கிறதுக்கு இந்த ஓட்டு தான் காரணம். ஓட்டு போடுற வரைக்கும் நாம இவங்களுக்கு கும்பிடு போடணும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு கும்பிடு போடுவாங்க. அதுக்காக நீங்க இப்படி கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? நான் அமெரிக்கால படிச்சவன். எனக்கு உங்களை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஏய், நீ அரசியல்வாதியோட புள்ள. நீ அமெரிக்கால தான் படிப்ப. பின்ன இவங்கள மாதிரி என்ன தமிழ் பள்ளிக்கூடத்திலயா படிப்ப? புரியல, என்ன டாடி சொல்றீங்க? ஆமாடா, எல்லாரும் கேட்பாங்க, ஓ மகனை மட்டும் ஏன் தமிழ் பள்ளிக்கூடத்துல சேர்க்கலன்னு. அப்ப நாம என்ன சொல்லணும் தெரியுமா? தமிழ் பள்ளிக்கூடமே இங்க இல்ல. அப்படியே 1-2 பள்ளிக்கூடம் இருந்தாலும் அது சரி வர செயல்படல. அதனாலதான் என் பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்திருக்கேன்னு சொல்லணும். நம்புவாங்களா டாடி? அதெல்லாம் நம்புவாங்க. நாம என்ன சொன்னாலும் நம்பி தானே நமக்கு ஓட்டு போடுறாங்க. என்ன டாடி சொல்றீங்க? இவங்கெல்லாம் எப்படி நம்புறாங்க? இத்தனை வருஷமா இப்படித்தானே ஒவ்வொரு அரசியல்வாதி சொல்றதையும் இவங்க நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தாண்டா ஏமாறுவாங்க. நாமெல்லாம் ஏமாத்துறவங்க. சூப்பர் டாடி. ஆனா உங்க டேலண்ட் எல்லாம் எனக்கு வராது. என்ன, இன்னும் நிறைய இருக்கு. நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த லதா கிட்ட போய் நேரடியா நான் பேசினேன்னு வச்சுக்கோ, ஆவா திண்டுக்க முண்டுக்க ஏதாவது பேசுவா. அப்புறம் எனக்கு கோவம் வரும். அதனாலதான் இந்த அம்மாவை ஏவி விட்டுருக்கேன். இவ வெறும் அம்புதான், போயிட்டு வரட்டும். இவளுக்கு ஆசையை தூண்டி விட்டுருக்கேன். அவ மகனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு. இப்ப பாரு, அவ மகனுக்கு கடை போட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வேலை செய்வா. பரவாயில்லையே டேடி, அதுக்கு நம்ம காசும் செலவாகும்ல. பல லட்சங்களை சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டுகளை போட்டுத்தான் ஆகணும். அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. நீ இதெல்லாம் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாடி. இததான் பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு சின்ன மீனை தோண்டில போடணும்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? கரெக்ட், அதேதான். ஓகே ஓகே, நீ போய் வேலையை பாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே டாடி. சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டீச்சர். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னம்மா? என்ன சொல்லுங்க. டீச்சர், உங்க ஓட்டை கோமண சின்னத்துக்கு போட்டுருங்க. டீச்சர், அப்படி பாக்குறீங்க? ஏமா இப்படி பேசுறீங்க? ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கோமண சின்னத்துல நிக்கிறாங்களா? ஆமா டீச்சர், அதான் சொல்றேன். நீங்க கோமண சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்களா? என்னம்மா இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்க தெரிஞ்சவங்கனால நான் உங்ககிட்ட நின்று பேசினேன். அது ஒரு தப்பா? நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க என்ன சொல்றது? எனக்கு யார் சரின்னு படுறாங்களோ அவங்களுக்கு நான் போடுவேன். நீங்க என்ன அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன டீச்சர் பேசுறீங்க? சும்மா ஒரு ஓட்டு போய் இப்படி குத்திட்டு வர போறீங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பிகு பண்றீங்க? என்னம்மா பேசுறீங்க? சும்மா ஒரு ஓட்டா? என்னம்மா, நான் படிச்சவ, ஒரு டீச்சர்.
நாம யாரை தேர்ந்தெடுக்கங்கிறது இதில் தான் இருக்கு. ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஆட்டம் போடுறதுக்கு நாம தான் காரணமாக இருக்கிறோம். சும்மா ஒரு ஓட்டு சும்மா ஒரு ஓட்டுன்னு ஏனோ தானேன்னு நீங்கள் எதையும் கண்டுக்காம போட்டுட்டு வர்றதுனால தான் இவ்வளோ அவஸ்தையும் படுறீங்க. ஏம்மா, நாம் யாரை தேர்ந்தெடுக்கணும், அவங்க நமக்கு நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நாம் முடிவு பண்ணணும். சும்மா போடணும்னு போய் போடாதீங்கம்மா. யாருக்கு போடணும்னு தெரிஞ்சு போடுங்க. என்ன இந்த பொம்பளை ஒரு ஓட்டை போட சொன்னா அதை யாருக்கு போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு போடணுங்குது. எனக்கு கோமண சின்னத்தில் போட்டாதான் அந்த ஆளு அவனுக்கு வேலை வாங்கி தரேன் இருக்காரு, என்ன கடையே போட்டு தரேன் இருக்காரு. அதானே முக்கியம். இந்த நாடு எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு ஆதாயம் கிடைச்சா போறாதா? எங்க இருக்கியே? என்ன பார்வதி, எப்படி இருக்க? இந்த பக்கம் ஆளையே காணுமே. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கியே? லதா வீட்டுல இருக்காளா? ஆமா, சும்மையே அவளை கையில பிடிக்க முடியாது. இது வேற தேர்தல் நேரம். இங்கே இருப்பா. அவளுக்கு அது ஓட்ட கேட்டு போயிருப்பா. சரி வா உட்காரு. இந்த உமா பண்ணத கூத்து கேட்டீடா? காலையில என் வீட்டுக்கு வந்தா. இந்த ஐயநாதன் இல்ல, அவர் கூப்பிட்டு விட்டாராம். சரி என்னன்னு போய் கேட்போமான்னா நான் சொன்னேன், நீ போயிட்டு வா, எனக்கு என்னமோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு. அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த ஆளு லதா கிட்ட சொல்லி இந்த தெரு ஓட்டலாம் எனக்கே வாங்கி கொடுக்க சொல்லி என் மகன் நிற்கிறான் அப்படின்ட்டு இருக்காரு. இவளும் சரின்னு சொல்லிட்டு அவன் மவன் ஆட்டோ ஓட்டு தான் கஷ்டப்படுதான்னு எழுதியிருக்காக்கா. என்ன சொல்லுதே? உன் மவன் தானே ஆட்டோ ஓட்டுதான், அவன் மவன் தான் எங்கேயோ வேலைக்கு போறானே. ஆமாக்கா, அங்கே போய் அவன் மவன் ஆட்டோ ஓட்டுதா சொல்லி அவன் மவனுக்கு அந்த ஆளு கடை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆளு நான் நினைச்சு இவட்ட பேசியிருப்பாரு. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. அட பேதியில போவா, இப்படி இல்லாம ஏமாத்துவா? அதான் லதாட்ட பேசி அந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு வந்தா, அந்த ஆளு மவன் ஜெயிச்சானா என் மவனுக்கு ஏதாவது கடை போட்டு தருவார்ல. வேற வேணையே வேண்டாம். யாருக்கிட்ட பேச போற? இவகிட்ட. இவ புத்தி தெரிஞ்சுமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? அதுக்கு நேரடியா சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறதே மேலுன்னு சொல்லுவாவோ. நீயே போய் அவன்கிட்ட பேசு. இவளை கூட்டிட்டு போனா அவ்வளோதான், உள்ளதும் போச்சு நல்ல கண்ணானு நீ உட்கார வேண்டியதான். என்னக்கா சொல்றியே? ஆமா, நீதி நேர்மை நியாயனே கொடி பிடிச்சிக்கிட்டு நிப்பா. ஓட்டுக்கு ஏதாவது தாரேன்னு சொல்றானா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும்? அவன் பேச்ச கேட்டுட்டு அவனுக்கு ஓட்ட போடுவேலா அப்படியும்பா. என்ன வாங்க, எப்படி இருக்கீ? நல்லா இருக்கீங்களா? இல்லலதா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, இந்த தடவை ஓட்டை யாருக்கு போட போற? அது யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியதா. இதுல என்ன கேள்வி? நீங்க தான் ஒரு ஆளை முடிவு பண்ணி வச்சிருப்பீல்ல. இல்லலதா, ஐயனாவன் மவன் அரசியல்ல நிக்கான்ல, அந்த பையன் புதுசு, நம்ம தொகுதிக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்றான். அதான் அந்த பையனுக்கே நம்ம தொகுதி ஓட்ட போட சொல்றியா? யாரு? அந்த 1000 ரூபாய் உதவி தொகைக்கு பிறந்தவங்க 1000 ரூபாய் பிச்சை எடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அவனுக்கா? என்னலதா இப்படி பேசுத? அது ஒரு புலோல வந்திருக்கும். இங்க பேசாம இருங்க. எங்க வீட்டு கோழி கூட ரேஷன் அரிசிய திங்காதுன்னு சொன்னவனுக்கு ஓட்டு போட சொல்றீங்களா? ரேஷன் அரிசி கூட இல்லாம எத்தனை நாள் வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம். எத்தனை நாள் நாம சாப்பிடாம பட்னி இருந்திருப்போம். எல்லாம் மறந்து போச்சா? நாங்கெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு தான் இப்ப மேல வந்து நிக்கிறோம். அது கூட பொறுக்க மாட்டேங்கல. என்னலதா இப்படி பேசுத? ரேஷன் அரிசியில குருணை கிருணை புழு கிளுலாம் கடக்கத்தானே செய்து. ஏன் ரவையில வராத புழுவா? எத்தனை நாள் ரவைய வெயில்ல காய வச்சு சலிச்சு எடுத்திருப்போம். எல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? ரவையில புழு கூடும் அதுவுமா கிடந்திருக்கே. நீங்க பார்த்தவங்க தானே? என்ன பேசுறீங்க? ஏதாவது ஒரு மூட்டையில ஈரத்துல மழையில அரிசியில ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். ஆனா அந்த அளவுக்கு மோசமா எதுவும் இல்லை. எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறவங்க அதை வாங்கிதான் இன்னைக்கும் அவங்க வயிற்ற கழுவுறாங்க. அதெல்லாம் கண்டா உங்களுக்கு கேவலமா இருக்குன்னு உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். ஏன்னா ஊரா வீட்டு காசுல பொறுக்கி திங்கிற எல்லாரும் இப்படித்தானே பேசுவோம். ஒரு பத்திரிக்கை இடையில சத்துணவு கொடுக்கறத கேவலமா எழுதிச்சு. இப்போ இவனுக்கு எப்படி பேசுறானுங்க? இவனுங்களுக்கெல்லாம் என்ன? இவனுங்களுக்கெல்லாம் பசினா என்னன்னு தெரியுமா? பசின்னு என்னன்னு தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் பேச மாட்டோம். நாம கால்வயிருக்கும் அறவயிருக்கும் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு ஒவ்வொரு மக்களும்
கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு உதவித்தொகையும் அதுவும் இதுவும் கொடுத்துட்டு இருக்கு. அதில் அவங்க வயிறு நிறையுதில்ல, அதெல்லாம் பார்க்க யாருக்கும் பொறுக்க மாட்டுக்கு. அதான் இலவசத்தை கொடுக்காதீங்க, மகளிர் உதவித்தொகையை கொடுக்காதீங்க, மகளிருக்கு எதுக்கு இலவச பஸ், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறோம். இப்போ யாருக்கு தான் ஓட்ட போட சொல்ற? இங்க யாருமே அப்படி பார்த்தா நல்லவனே கிடையாது. ஏன் எப்பவுமே சினிமாக்காரனையும் அவனையும் இவனையும் நம்புறீங்க? ஏன் நம்மள ஒருத்தர் அரசியல்ல முதலமைச்சராவோ பிரதமராவோ வரக்கூடாதா? எல்லாருக்கும் இப்பமெல்லாம் ஜீ போட்டு பேசுறது தான் பெருமையா நினைக்கிறாங்க. நேத்து கூட ரோட்ல போறேன், ஒருத்தி என்ன ஜி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. அப்போ வடக்கு வாழத்தான் செய்யும், தெற்கு தேயதான் செய்யும். வடக்க ஆள்றத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன ஜி வேண்டி கிடக்கு ஜி? ஏன் ஐயா அம்மானு தானே நம்ம பேசுவோம். அப்படி சொன்னா நமக்கு நாக்கு சுளுக்கிக்குமா, இல்ல நாக்குல வலி வந்துருமா? ஆமாலதா, அன்னைக்கு இந்த பையனை கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறேன். அங்க ஒரு வாத்தியார் என்ன ஜி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அந்த ஜிக்கு என்னதான் அர்த்தமோ எனக்கும் புரிய மாட்டுக்கு. நாம என்னைக்கு அடுத்தவன் பாசைய உச்சமா தூக்கி தலையில தூக்கி வச்சு ஆடுறோமோ அன்னைக்கு நாம அவங்கிட்ட கை குனிஞ்சி தலை குனிஞ்சி கிடக்குறோம், மண்டிக்கிட்டு கிடக்கணும் தான் அர்த்தம். என்னைக்கு தலை நிமிந்து நிக்க போறோம்? ஏன் தமிழ இந்த நாட்டை ஆளக்கூடாதா? என்ன வடக்குல உள்ளவன் தான் ஆண்டுகிட்டே இருக்கணுமா? ஏன் நம்மள ஒருத்தன் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் வரக்கூடாதா? நீங்க எத்தனை காலத்துக்கு ஜீ போடுவீங்களோ அத்தனை காலத்துக்கு அடுத்தவன் தான் நம்மள ஆழ்வான். ஏன் வடக்க உள்ளவன் தான் நம்மள ஆழ்வான். நாம நாசமாயிட்டு இருக்கோன்னு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா? ஏன் இந்த ஐயநாதனையும் அவன் மௌனையும் விட்டா யாருமே இல்லையா? இப்படி சொன்னா நீ தான் போய் நிக்கணும், வேற யார் நிப்பா? ஒரு தடவை நான் கவுன்சிலர் ஆயிட்டோம்ல, அது போதும். இந்த ஊர்ல வேற யாருமே இல்லையா? ஏன் நான் மட்டும்தான் பதவியிலேயே இருக்கணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? என்ன சொல்ல வர? அப்ப ஒருத்தர் ஒரு தடவை தான் இருக்கணுங்கிறியா? ஆமா, வெளிநாட்டுல எல்லாம் 2 தடவை தான் வர முடியும். இங்க அப்படியா? காலத்துக்கு நான் தான் இருப்பேங்கிற கதையெல்லாம் இருக்கு. அமெரிக்காலெல்லாம் 2 தடவை தானே இருக்கிறாங்க. ஏன் இங்கேயும் ஒரு தடவை நான் இருக்கேன், இன்னொரு தடவை என் மகனோ வேற எவனோ இருக்கட்டும், இல்ல என் கட்சியில இன்னொருத்தர் இருக்கட்டும்னு சொல்லட்டும் பாப்போம். எவன் சொல்லுவான்? எவனுக்குமே நாற்காலிய விட்டுறக்கூடாது, காலத்துக்கும் அவன் தான் இருக்கணும்னு நினைப்பு. ஏன் அவன் கட்சியில வேற யாருமே கிடையாதா? இவன் மட்டும்தான் உலகத்திலேயே நல்லவனா? நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா செயல்முறைக்கு சரிப்படுமா? இப்படியே ஆளுக்கு சரிப்படுமா சரிப்படுமா சரிப்படுமான்னு சொல்லிக்கிட்டு கூட கும்பிடு போட்டுக்கிட்டே தான் காலத்துக்கு இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் யோசிங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க தீர்மானிங்க. நல்லவங்களுக்கு போடுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு போடுங்க. அநியாயமா அவஸ்தைப்படுறதுக்கு போட்டுட்டு அப்புறம் ஐயோ குத்துதே கொடையுதேன்னு யோசிக்காதீங்க. அப்போ கோமண சின்னம் செய்யலாம் ரோட்ல கிடந்த மாதிரி அவன் கோமண சின்னத்தை காட்டி உங்க கோமணத்தை உருவிடுவான். பரவாயில்லையா? ஆமா பார்வதி, அன்னைக்கு அவன் வீட்டு வேலைக்காரிய பார்த்தேன். அப்பதான் கேட்டேன், ஐயநாதம் அவன் எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு அவ சொன்னா, அத்தை அவன் அமெரிக்காவில் படிக்கிறான், நம்ம பிள்ளைகளெல்லாம் எரும மாடு மேய்ங்க, அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு அவன் அவனை மட்டும் நல்ல இங்கிலீஷ் பள்ளிக்கூடமா பார்த்து படிக்க வைக்கிறான். கேட்டா இந்த ஊர்ல தமிழ் பள்ளிக்கூடமே இல்லைன்னு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்னாலே பார்க்கணும். பாவி, உங்ககிட்ட எப்படி சொல்லிட்டாளா? ரமேஷ் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிக்கிறான். இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் அவன் தமிழ் பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறான், ஆனா நம்ம கிட்ட ஓட்டு வாங்குறவன் அவன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறான். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க சிந்தியுங்க. அவன் சும்மா இப்படி ஊரை ஏமாத்துறதுக்கு அது இதுன்னு நல்லா வசனம் பேசுறான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா செயல்முறையில ஒன்றும் கிடையாது. சரி சரி, நமக்கு மனசுல என்ன தோணுதோ அதை செய்வோம். யாரு நல்லவங்களோ அவங்களுக்கு ஓட்ட போட்டுட்டு போக வேண்டியதான். வேற என்ன செய்யறது?
முதல்ல இப்படி வேற என்ன செய்யறது வேற என்ன செய்யறதுன்னு பேசுறத நிப்பாட்டுங்க. நம்மகிட்ட ஓட்டை வாங்குறவங்களாம் நல்லா தான் இருக்கான். ஆனா நம்ம ஓட்டு போடும்போது யோசிக்காம போட்டுட்டு கஷ்டப்படுறது நாம தான். ஒவ்வொரு ஓட்டையும் யோசிச்சு போடுவோம். சரி லதா, கடைசியா சொல்லேன், அப்ப உன் ஜாதிக்காரவளுக்கு தான் ஓட்டு போடுவியா? என்ன பார்வதினி, அவகிட்ட போய் அறிவு கட்டத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்க. அவ ஜாதிக்கும் மதத்துக்கும் எதுக்கும் ஓட்டு போட மாட்டா. யாரு நல்லது பண்ணுதாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவா. என்ன கேள்வி இது? நான் என்னைக்காவது ஜாதி பார்த்திருக்கேனா? ஜாதியும் பார்க்க மாட்டேன், மதமும் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்க மாட்டேன். ஜாதி மதம் பேசுறவங்களாம் இப்படி நம்மளை கூறு போட்டு தான் திம்மா. நமக்கு யாரு சரின்னு படுதோ அவங்களுக்கு நம்ம ஓட்டை போடுவோம். இப்படி அவனுக்கு போடுறேன், இவனுக்கு போடுறேன், சொக்காரனுக்கு போடுறேன், சொந்தக்காரனுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. யாரு நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு போடுங்க. நாம நிர்ணயிக்க போறது நம்ம தலை விதியே. சரிலதா, நானும் கொஞ்சம் பேராசையில தான் இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்டு. காசு பணம்லாம் நாம சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நிம்மதியை சம்பாதிக்க முடியாது. ஓட்டை போட்டுட்டு நாம அவஸ்தை தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமே போடுற ஒவ்வொரு ஓட்டும் சரியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுறத கேட்டு. எல்லாரும் இப்படி இருந்துட்டா இந்த நாட்டுல பிரச்சனையே இருக்காது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. இருங்க, காஃபி போட்டுட்டு வரேன். சரிலதா.